வணக்கம். நம்மளோட பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். இங்கே மயில் வந்து அவங்க அம்மாவை கால் பண்ணுறாங்க. பண்ணோட என்னடி எப்படி இருக்குது வீட்டில் நல்லா வரலாம் சொல்லி இங்கே வந்து அவங்க அம்மாவும் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ இந்த மயில் வந்து என்னம்மா நீ அவர் எனக்கு கொஞ்சம் கூட நம்ப மாட்டாருமா சொல்லி இங்கே வந்து மயில் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவங்க வந்து என்னடி நீ அப்போ என்ன பண்ணீங்க சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ இந்த மயில் நாங்கள் ஹாஸ்பிட்டல் போய் செக்அப் பண்ணிட்டோம். அப்போ தான் அவர் நம்பவே ஆரம்பிச்சார் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து மயிலும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. என்ன மயில் சொல்லிட்டு இருக்கா அந்த நிலைமைக்கு போயிடுச்சா கேட்டிருக்காங்க. பின்ன நீ பண்ண காரியம் அப்படியா சொல்லி இங்கே வந்து மயில் வந்து மயிலோட அம்மா திட்டிட்டு இருக்காங்க. அப்போ மயிலோட அம்மா என்னடி இப்போதைக்கு நீ என்ன திட்டிட்டு இருக்க சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ மயில் வந்து பின்ன நீ பண்ண காரியம் தான் இப்போ நான் இங்கே வந்து வந்துட்டு இருக்கேன். என்ன அவ்வளோ நம்பினாரு இப்போ ஒரு துள்ளு கூட நம்ப மாட்டாருமா சொல்லி இங்கே வந்து மயில் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே கோமதி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த எல்லா விஷயத்தையுமே கேட்டுட்டு இருக்காங்க. என்ன ஆச்சுன்னு தெரியலையே சொல்லி இங்கே கோமதி மனசில் நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மயிலோட அம்மா சரி அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ என்ன பண்ணலாம் ஒன்றும் பண்ண முடியாது. கரெக்டாக கடவுளாக பார்த்து ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணி நம்ம முன்னாடி போக வேலையை பார்க்கணும். இதுக்கப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீ கவலைப்பட வேணாம். இதுக்கப்புறம் நீ உன் லைஃப்பை பார்த்துட்டு போக வேண்டியது அவர் தானே அவர் பார்த்துக்கலாம் சொல்லி இங்கே வந்து மயிலிடாம சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மயில் வந்து நீ இப்படியே பார்த்துக்கலாம் சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருமானி சொல்லி இங்கே வந்து மயில் வந்து கோவத்தில் கட் பண்ணிடுறாங்க. பண்ணோட எனக்கு மயில் வந்து வராங்க. வந்துடனே இங்கே கோம்பது இந்த மயில் எங்கே வா எங்கே போய்ட்டு வரேன் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ இங்கே மயில் வந்து இல்லத்த சும்மா தான் ஃபோன் பண்ண போனேன் கேட்டுட்டு இருக்காங்க. கோம்பது சரி யாருக்கு பண்ண போனேன் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ இந்த மயில் வந்து அம்மாவுக்கு தான் தேவை சொல்லிட்டு இருக்காங்க. சரி அம்மா கிட்ட ஏதோ பேசிகிட்டு இருந்தேன் இந்த மாதிரி அவர் நம்ப மாட்டுறாரு எனக்கு அவருக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் யாருக்கு என்ன சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ இந்த மயில் வந்து அத்தை அது வந்து சொல்லி இங்கே வந்து மயிலும் சொல்லிட்டு இருக்காங்க. கோமதி வந்து உட்காரமா என்ன ஆச்சு சொல்லி இங்கே வந்து கோமதியும் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ இந்த மயில் வந்து அத்தை உங்ககிட்ட சொல்லணும்ல உங்ககிட்ட சொல்லக்கூடாதுலாம் இல்லை உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை எதுக்கு அப்படின்னு சொல்லி தான் அத்தை சொல்லி இங்கே மயிலும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த கோமதி என்னாச்சு சரவணனுக்கு உனக்கு எதாவது பிரச்சனையா என்ன சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் மயில் வந்து ஆமாத்த சொல்லிடுறாங்க. இங்கே வந்து கோமதி வந்து என்ன ஆச்சு கேட்டுட்டு இருக்காங்க. கன்சீவாக இருக்கிறது அவர் நம்பவே இல்லை அப்படின்னு சொல்லி இங்கே மயிலும் சொல்லிட்டு இருக்காங்க. இது கேட்டோம் கோமதிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி என்னம்மா சொல்லிட்டு இருக்காங்க கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ இங்கே மயில் வந்து ஆமாத்தம் அதுமாதிரி நாங்கள் நேற்றும் போயிட்டு செக் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் தான் அவர் நம்பவே ஆரம்பிச்சாரு அப்படின்னு சொல்லி இங்கே வந்து மயிலும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த கோமதி அப்படி என்னமா பிரச்சனை உங்களுக்குள்ள சொல்லி இங்கே கோமதி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ இந்த மயில் வந்து அத்தை அப்படிலாம் ஒன்றும் இல்லை அத்தை அது சின்ன ஒரு பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து மயிலும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த கோமதி வந்து சரிம்மா அதெல்லாம் விடு நீ தேவையில்லாமல் டென்ஷன் ஏற்றிட்டு இருக்கிறதால நீ ஹாப்பியாக இருக்கணும் நல்லா பாட்டு கேளு உனக்கு எது வேணா நீ கேளு நான் வந்து ஒன்று எல்லாமே பண்ணித்தரேன் சொல்லி கோமதின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மயில் வந்து சரி தேவைன்னு சொல்லி இங்கே மயில் உக்காந்துருக்காங்க. அதனால தான் கோமதி நினைக்கிறாங்க என்னடா இது இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு இது அவன் எதுக்காக இப்படி பண்ணுறான்னு தெரியல அப்படின்னு சொல்லி இங்கே வந்து கோமதி என்ன பண்ணிட்டு இருக்காங்க. சரவணன் கால் பண்ணுறாங்க எங்கடா இருக்கேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ சரவணன் வந்து என்னமாச்சு நான் கடல் தான் இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சீக்கிரமா நீங்கள் வான்னு சொல்லி இங்கே வந்து கோமதியும் கூப்பிட்றாங்க. அப்போ இந்த சரவணன் வந்து என்னமாச்சு கேட்டுட்டு இருக்காங்க. நான் தான் கூப்பிட்றேன்ல சீக்கிரமாவா சொல்லி இங்கே கோமதின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரவணன் வந்து என்னாச்சுன்னு தெரியல அம்மாவை இப்படி திடீர்னு கூப்பிட்றாங்க என்னாச்சு பிரச்சனை தெரியல சொல்லி இங்கே சரவணன் வந்து அவசரமாக வீட்டுக்கு போகிறாங்க. போன என்னமாச்சு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் கோமதி இருந்துட்டு என்னடா மயிலுக்கும் உனக்கு சண்டையான சொல்லி இங்கே வந்து கோமதின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சரவணன் இது எப்படி அம்மாவுக்கு தெரிய வரோம் சொல்லி இங்கே வந்து சரவணன் நினச்சிட்டு இருக்காரு. அப்போ இந்த கோமதி வந்து எனக்கு எப்படி தெரியுதுன்னு சொல்ல வர அவள் வந்து அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தா நான் தான் கேட்டேன் சொல்லி இங்கே வந்து கோமதின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ இப்போ இந்த விஷயம் இவங்ககிட்ட சொன்னால் எல்லாமே உடஞ்சி போயிடுவாங்களே என்ன பண்ணுறதுன்னு தெரியாம இங்கே வந்து சரவணமான சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி வணக்கம்.